ஐயா உண்டு. ஐயரும் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி 4வது பருவத்திற்குரிய பாடப்பகுதி. நம்ம சென்ற வகுப்பில் திருவாசகம் வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்தது என்ற செய்தியை கைலையங்கிரியில் தேவர்கள் முனிவர்கள் எல்லோருமாக சேர்ந்து திருவாசகமாக எழுதி வைக்கின்றார்கள். எவ்வாறு வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தப்பட்டது, ஏன் வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தப்பட்டது, வைகுண்ட அவதாரத்தினுடைய சிறப்புகள் என்ன என்ற செய்திகளை எல்லாம் திருவாசகமாக ஐயா எழுதி உலக மக்கள் அறியும்படியாக செய்கின்றார்கள். இவ்வாறு திருவாசகத்தை எழுதி வைத்துவிட்டு அடுத்ததாக என்ன நிகழ்த்த இருக்கின்றார் என்ற செய்தியை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு ஐயா தன்னுடைய அவதாரம் நிகழ்ந்த செய்தியை நம்ம தெரியப்படுத்திவிட்டு தட்சணம் நோக்கி செல்வதற்காக எழுந்தருளுகின்றார். அப்போது கந்த பெருமான் அவருடைய பாதத்தில் பணிந்து நிற்கின்றார். அப்படி பணிந்து நிற்கின்ற அந்த நேரத்தில் வடக்கு முகமாக விழுந்து வைகுண்டரை போற்றி அங்கே கந்த பெருமான் நிற்கின்றார். இந்த இடத்துல நம்ம ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது நாராயணரே கிரேதாயுகத்தில் கந்தனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார். இப்போது வைகுண்டமாக அவதாரம் எடுத்திருப்பதும் நாராயணரே. ஆனால் இந்த வைகுண்ட அவதாரத்தின் போது நாராயணர் எடுத்த முந்தைய அவதாரமாகிய கந்தபெருமான் திருவடியில் விழுந்து பணிகின்றார். காரணம், மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வைகுண்டமாக எம்பெருமான் அவதாரம் எடுத்திருக்கின்றார். அனைத்து தெய்வ சக்திகளும் அவருக்குள் ஐக்கியம். அது மட்டுமல்ல, கந்த அவதாரம் என்பது கிரேதாயுகத்தில் அசுரர்களை அழிப்பதற்காக எடுத்தப்பட்ட அவதாரம். ஆனால் இன்றளவும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நடைமுறை மாற்றங்களை அங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஐயா ஒரு சுட்சமத்தை இங்கே கையாளும்படியாக கையாளுகின்றார்கள். கந்தபெருமான் தன்னுடைய திருவடியில் விழுகின்ற ஒரே நபர், ஆனால் பல்வேறு நாமங்களில். இப்போ இந்த வைகுண்டமாக வந்திருப்பதும் ஐயா தான், நாராயணர் தான். கந்தனாக அவதாரம் எடுத்ததும் நாராயணர் தான். எப்படி நாம் ஒருவர் பல வேலைகளை செய்கின்ற போது பல அந்த நாமங்கள் கதாபாத்திரங்கள் என்ன செய்கின்றது, பெயர் மாறுகின்றது இல்லையா? அதுபோல் இப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருக்கின்ற போது அந்த பிள்ளை என்ற உறவு முறை, சகோதரர்களுக்கு சகோதரியாக இருக்கின்ற போது சகோதரர் என்ற உறவு முறை, நண்பர்களுக்கு நண்பர்களாக இருக்கின்ற போது நண்பர்கள் என்ற உறவு முறை, உற்றார் உறவினருக்கு. அதுபோல் நாம் தொழில் செய்கின்ற இடத்தில் அந்த தொழிலுக்கு ஏற்றவாறு அந்த நாமமானது பெயரானது வேறுபடுகின்றது. நாம் இருக்கின்ற பதவி பொறுத்து பெயர் மாறுபடுகின்றது. ஆனால் ஒரே நபர். அதுபோல் இந்த கந்தனாக வந்திருப்பதும் நாராயணர் தான், வைகுண்டமாக வந்திருப்பதும் நாராயணர் தான். இப்போது வைகுண்டத்திற்கு எப்படி ஒருவர் அவருடைய பதவியில் இருக்கின்ற போது வீட்டிலிருந்து வந்தாலும் அந்த பதவியில் இருக்கின்ற போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கின்றார்கள் அல்லவா, உறவினர்களாக இருந்தாலும். அதுபோல் இங்கும் நான் வைகுண்டமாக வருகின்ற போது கந்தபெருமான் அவருடைய கதாபாத்திரத்திற்கு அங்கே என்ன செய்கின்றார், மரியாதை கொடுக்கின்ற விதமாக அங்கே விழுந்து வணங்குகின்றார். இப்போ விழுந்து வணங்குவதை பார்த்த உடனே வைகுண்டர் சொல்லுகின்றார், எப்படி என்றால், நடுகேற்க போகிறேன் நாராயணன் நான் தானும். இப்போ நான் நாராயணன் தான், ஆனால் இப்போ எதற்காக இந்த அவதாரம்? நடுதீர்ப்பு செய்வதற்காக. ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தேர்ந்தெடுத்து நடுதீர்ப்பு செய்வதற்காக. கந்த அவதாரம் எதற்காக எடுக்கப்பட்டது? அந்த சூரன் சிங்கமுகாசூரன் என்ற 2 அசுரர்களை வதம் செய்வதற்காக கந்த அவதாரம் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? தெளிவாக சொல்லுகின்றார், நடு கேட்க போறேன் நாராயணன் நான் தானோ. ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நடுதீர்ப்பு செய்து அவர்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து என்ன செய்யப்படுறேன், நரகத்திற்கு தள்ளுவதோ இல்லை அங்கே வைகுண்ட பதவியை அருளுவதோ செய்வது நான் தான் அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆகவே கேடு வரும் உனக்கு கேள்வி கேளாதிருந்தார். எந்த ஒரு
இதை நம்ம செய்யும்போது ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்வியை நம்ம என்ன செய்ய வேண்டும், எழுப்ப வேண்டும். இத்தனை நாளும் என்னை கிணியாமல். ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திருவாசகம் என்ன செய்தாங்க, எழுதிவிட்டார்கள். கலியுகத்தினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற நெறிமுறைகளை எல்லாம் வகுத்து ஒரு திருவாசகமாக எழுதிவிட்டார்கள். ஆனால் அதை யாரும் என்ன செய்யலை, ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அது மட்டும் இல்லை, நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும், நாம் யார், நமக்கு ஏன் இந்த மாற்றம் தேவை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். இப்போ என்னை புத்தி இத்தனை நாளும் என்னை கிணியாமல், இவ்வளவு நாள் நீங்கள் என்னை கிணியாமல் என்ன செய்துட்டீங்க, இருந்துட்டீங்க. புத்தி அறியாதவர் போல் புலம்பினேர் இத்தனை நாள் இனி வைகுண்டம். இவ்வளவு நாள் உங்கள் இஷ்டப்படி எல்லாமே என்ன செய்தாகிவிட்டது. இனி வைகுண்டம் அங்கே பிறந்து ஏகம் ஒரு குடைக்குள் இங்கே ஆள வருகின்றதனால் மனு ஒரு சொல்லாக, அதாவது மக்களை ஒரு குடைக்குள் வைத்து அரசாள்வதற்காக நிச்சயித்திருக்கின்ற காரணத்தினால் இப்போது எல்லா மாற்றங்களும் உருவாக இருக்கிறது. இப்படி மாற்றான் கருவறுத்து மாய்கை நினைவறுத்து, அதாவது மக்களுடைய மனதில் கலி என்பது எப்படி இருக்கின்றது, மாய்கையாக இருக்கின்றது. அந்த மாய்கை நினைவு, அந்த நினைவை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். தர்மத்திற்கு இடையூறாக இருக்கின்ற அதர்மம் செய்கின்ற அந்த மாற்றான என்ன செய்ய வேண்டும், கருவறுக்க வேண்டும். ஆகவே நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தீயவர்களையெல்லாம் அழித்து நரகில் தழுவதற்காகத்தான் இந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. இது யாருக்கு நல்லது, நல்லவர்களுக்கு. ஐயா சொன்ன நெறிப்படி தர்மம் தவறாமல் வாழ வேண்டும் என்று வாழுகின்றவர்களுக்கு எந்தவித துன்பங்களும் இல்லை, துயரமங்களும் இல்லை. ஆனால் கல்லாதவர் தனக்கு கசப்பினி மேல் கண்டாயே, ஐயா சொன்ன ஆகம நெறியை உணர்ந்து கொள்ளாமல், அதை தெரிந்து கொள்ளாமல், அந்த வாழ்க்கை முறையில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற மக்கள், மாயைக்குள் அகப்பட்டிருக்கின்ற மக்கள், அவர்களுக்கு எல்லாமே என்னது, கசப்பாகின்றது, எல்லாம் தீமையாக முடிகின்றது. தர்ம வைகுண்டம் தான் பிறந்தோம். இப்போது தர்ம சிறப்பு, இப்போ வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து விட்ட காரணத்தினால் களி என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். இப்போ களி அழிக்கப்படுகின்ற நேரம் தர்மம் தலை தூக்கும், இப்போ தர்மம் மேலோங்கும். இப்போ எல்லாமே தர்ம சிறப்புகள் மேலோங்கி என்ன செய்யும், வரும். அதான் நன்மையினை காணும் நாரணன் அல்லாது திண்மை என்ற சொல்லு இங்கே காணாது வையகத்தில் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அதாவது திண்மை என்று சொல்ல ஆகாது கண்டாயே, இங்கே தீமை அப்படிங்கிறது எதுவுமே என்ன செய்யாது, இருக்கவே முடியாது. எது எடுத்தாலும் வைகுண்ட அவதாரத்திலிருந்து வைகுண்டருடைய செயல்படி, வைகுண்டர் சொல்லக்கூடிய அந்த நெறிப்படி வாழுகின்றவருக்கு எல்லாமே என்னது, நன்மை தான். அவங்க செய்கிறது எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். யாருக்கு எந்தவித தீமை என்பது என்ன செய்யாது, இருக்காது என்பதை ஐயா சொல்லுகின்றார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்தியை நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். வானம் சூழ்ந்த வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனையோ அத்தனையில் இருக்கின்ற தேவர்கள்லாம். இப்போது இறைவனுடைய நாமங்கள் எத்தனையோ வகையில் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. வழிபாட்டு முறைகள் எத்தனையோ முறையில் மாற்றி வழிபாட்டு முறைகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை தெய்வங்களும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ யாருக்கிட்ட சொல்கிறாங்க, கந்த பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கந்த பெருமான்கிட்ட எதுக்காக ஐயா சொல்கிறாங்க, அதை நம்ம யோசிக்கணும். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களையும் தனித்தனியாக நீங்கள் அழைச்சி ஐயா சொல்லியிருக்கலாம். ஏன் கந்த பெருமான்கிட்ட ஐயா சொல்கிறதுக்கு காரணம், அந்த இதற்கு முன்பு கந்த அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக மக்கள் இயற்கையே வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு கந்த அவதாரத்திற்கு பிற்பாடு ஒரு உருவ வழிபாடு, மக்கள் இறைவன் இதுதான் இறைவன் என்று அங்கே ஒரு உருவத்தை அமைத்து வழிபாட்டு முறைகளெல்லாம் என்ன செய்து வந்தார்கள். அப்போது அந்த பூஜை முறைகளில் எல்லாம் மாற்றங்கள் வந்தது. அப்போ இந்த முறைகளெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு பிற்பாடு எத்தனையோ சிறு தெய்வ வழிபாடு, ஏன்னா ஆலய பிரவேசம் செய்ய விடாத காரணத்தினால் கலினீஸ்வரருடைய அந்த கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்த காரணத்தை மக்கள் சிறு சிறு தெய்வங்களை, தங்களுடைய குல தெய்வங்களை வீடுகளில் வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அப்படி சிறு தெய்வங்கள், இப்படி எத்தனையோ நன்மை தரும் தெய்வங்கள், மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற வகையில் ஒரு தெய்வீக வழிபாடு, இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது. தான் வையம் சூழ்ந்த வையகத்தில், வானம் சூழ்ந்த வையகத்தில் இருக்கின்றது எத்தனையோ அத்தனையும் அறியும்படியாக நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, காணிக்கை வேண்டாதுங்கோ, கைக்கூலி கேளாதுங்கோ.
அதான் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, காணிக்கை என்பது கேட்கக்கூடாது. நம்ம இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், காணிக்கை அப்படிங்கிறது மக்கள் மனம் உவந்து அந்த இறைவனுடைய திருமுகத்தை அந்த கால் அந்த விளக்கை ஒளித செய்து காட்டியதற்கு ஒரு பிரதிபலனாக கொடுத்தார்கள். ஆனால் இப்போ அந்த காணிக்கை இடக்கூடிய அந்த முறை வேண்டாம். இறைவனை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கூலி நீங்கள் கொடுத்து இங்கே என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இன்றளவும் இறை வழிபாடு திருச்செந்தூரில் கந்தபெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட நடக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஐயா என்ன செய்கிறாங்க, இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ கைக்கூலி கொடுத்து ஒரு ஷார்ட்கட்டாக இறைவனை வழிபட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன வழிபாட்டு முறை? மக்கள் எல்லாரும் ஒன்று தானே, இறைவனின் முன்பு எல்லாரும் ஒன்று தானே. எத்தனை கோடி கூட்டங்கள் வந்தாலும் அதை நம்ம சரியான முறையான வழியில் அந்த மக்களை என்ன செய்யணும், ஒன்று போல, எல்லோருக்கும் ஒன்று போல. ஐயா என்ன சொல்கிறாங்க, எல்லோருக்கும் ஒன்று போல் ஈசன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற வேறுபாடு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? பணம் இருக்கின்றவர்கள் பணம் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லோரும் ஒன்று போம். நாம் பதிகளில் நம்முடைய தாங்கள் மற்றும் பதிகளில் எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தாலும் இறைவனை வழிபடுவதற்கு எல்லோரும் ஒன்று போல சொல்லக்கூடிய முறையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் அல்லவா. இத்தனை கூட்டங்கள் சமாளிக்கப்படக்கூடிய இந்த இடத்தில் ஏன் மற்ற திருத்தலங்களிலும் இது சாத்தியமில்லை? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ மக்கள் உணர வேண்டும், எதற்காக நாம் கைக்கூலி கொடுத்து இறைவனை வழிபட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது கலியுகத்தில் ஐயா எப்படி இருக்கின்றார்கள், வைகுண்டர் ஜோதியாக எல்லா உயிர்களிடத்திலும் உயிர் மூச்சாக உயிராக இருக்கின்றார். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்கு நாம் இன்னொரு இடத்திற்கு சென்று நாம் ஏன் கைக்கூலி கொடுக்க வேண்டும், ஏன் காணிக்கை இட வேண்டும்? இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வீணுக்கு, அதாவது சொல்லுவாங்கள்ல, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு விருதாவில் வீணுக்கு தேடும் முதல் விருதாவில் இடாதீங்கோ அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தேவையில்லாத செலவுகளை செய்து நம்முடைய செல்வங்களை என்ன செய்திருக்கோம், இழக்கக்கூடிய நிலை வருது. அப்போ இந்த நிலையெல்லாம் என்ன செய்யணும், மாற்றி அமைக்க வேண்டும். மக்கள் மனதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க, காணிக்கை போடாதீங்க, கைக்கூலி கொடுக்காதீங்க, மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கோ. நீங்கள் இறைவன் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரு உருவத்தை மட்டும் வச்சுட்டு அதுதான் இறைவன் நினைத்து கொள்ளாதீர்கள். எங்கும் நிறைந்து நான் ஏகமயமாக இருக்கின்றேன். என்னை நீங்கள் எந்த இடத்தில் இருந்து ஒரு மனதோடு நினைத்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அருள் பாலிப்பேன். உங்களுக்குள்ளே இருக்கின்றேன், உங்களுக்குள் என்னாலும் உயிருக்குயிராக இருப்பேன். அப்பா, உயிருக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்குள் நான் இருக்கின்ற போது நீங்கள் ஏன் இன்னொன்றை தேடி அலைகின்றீர்கள்? ஆகவே மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிடுங்கோ, பூசை ஏறாதிருங்கோ, பெலிதீபம் ஏறாதுங்கோ, ஆசை வையாதிருங்கோ, அபகடம் செய்யாதுங்கோ. அதாவது பூசை முறைகள். நம்ம ஒரு இறைவனுடைய திரு உருவத்தை ஒரு கல்லாலோ அல்லது உலோகத்தாலோ செய்து வைத்துவிட்டு அதுதான் கடவுள் என்று செய்யக்கூடிய அந்த பூசைகளை செய்வதோ, புனஸ்காரங்களை செயல்படுத்துவதோ, அல்லது ஆசை வைப்பதோ, அபகடங்கள் செய்வதோ, இப்படி எந்த விதமான செயல்பாடுகளும் தேவையில்லை. இந்த கலி எழுந்து தர்மயுகம் தோன்றுகின்றது வரையிலும் முந்தைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது, நிறுத்தல் செய்யப்பட வேண்டும். ஆகவே அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்பதை என்ன செய்கிறாங்க, தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் நியாய முறை தப்பி நன்றி மறவாதுங்கோ. அதாவது ஐயா சொல்வார்கள், நல்லோரே ஆகவென்றால் நியாயம் அதிலே நெல்லும் என்று சொல்வார்கள். எது தர்மம் எது அதர்மம்? இப்போ தர்ம செயல்கள், இப்போது ஒரு வழிபாட்டு முறை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாட்டினுடைய முறை என்ன, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வழிபாடு தானே. அப்போது அது தர்ம நெறியில் இருக்க வேண்டும். அது தர்ம நெறிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ உயிர்களை எல்லாம் கொண்டு பலி கொடுத்து நடத்தக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது முற்றிலும் தர்ம நெறிக்கு புறம்பானது. அப்போ தர்ம நெறிக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு செயலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இதுதான் ஒரு நியாயம், இதுதான் உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். மேலும் மாய நினைவு, இப்படி நம்ம பண்ணினா தான் இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார், எல்லாரும் பண்ணுறாங்க
நாமளும் பண்ண வேணும். ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் தனக்கு என்று ஒரு பாதையை வகுத்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் பிறரை பார்த்து நாமும் அதுபோல் இருக்க வேண்டும், அதுபோல் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இப்போது நம்ம ஐயாவினுடைய வழிபாட்டு முறையில் கூட ஐயா எவ்வளவு எளிமையான வழிபாட்டு முறையை ஐயா நமக்கு சொல்லி தந்திருந்த பிற்பாடு கூட பிறரை பார்த்து பிறருடைய அந்த அலங்காரங்களை பார்த்து நாமும் அதை விட சிறப்பாக பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களுக்கு இருக்கிறதே தவிர, யார் எப்படி செய்தாலும் பரவாயில்லை, நம் உள்ளன்போடு யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்தாமல், யாரிடமும் அதிகமான வரி வசூல் செய்யாமல், மக்கள் அன்பாக தரக்கூடிய அந்த அன்பு மலரெடுத்து பூசை செய்து ஐயாவை வழிபட வேண்டும். ஐயா அன்பாக தரக்கூடிய அந்த இழக்கணை காசை வைத்து நம்ம இறைவனுக்கு எது செய்ய முடியுமோ, எந்த தர்ம காரியங்கள் செய்ய முடியுமோ, எப்படி வழிபாட்டு முறை செய்ய விடுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மக்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு வரி போட வேண்டும், எவ்வளவு வரி போட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், காசுக்கும் அந்த ஆடம்பர மோகத்திற்கும் அடிமைப்பட்டு இன்றைக்கி ஐயா சொன்ன அந்த நியாய முறைகளை என்ன செய்கிறாங்க, தப்பி போகிறாங்க. காரணம் என்ன? மாயை நினைவு. மக்களுடைய மனதில் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்ற ஒரு மாய எண்ணம். அந்த மாய எண்ணம் நிலை தடுமாற செய்கின்றது. அப்போ இந்த மாய எண்ணம் நிலை தடுமாற செய்கின்ற போது இதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டியதல்ல. அதான் ஐயா சொல்கிறாங்க, வைகுண்டா என்று மனதில் நினைத்திருங்கோ. இந்த பொய்கொண்ட கலிக்குள்ளாடி நீங்கள் என்ன செய்திடாதீங்க, அகப்பட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்கள் வழிபாட்டு முறையிலும் சரி, எதிலுமே ஆடம்பர மோகத்திற்கு நீங்கள் என்ன செய்திடாதீங்க, அடிமை ஆகி விடாதீர்கள். அந்த உண்மையான அன்பை என்ன செய்யுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஐயா சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், பொய்கொண்ட தேரோட்டம் புனக்காரம் ஏறாதுங்கோ. அதாவது இப்போ ஒரு தேரோட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், இது ஐயா சொல்லுவாங்க, கலியுகத்து ஆசாபாசம். இதை கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும், இதை செய்தால் தான் உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கலியன் நம்ம இறை வழிபாடு செய்யாமல் தடுத்த காரணத்தினால கலியன் நித்தம் அவன் என்ன செய்யணும், இந்த சிறப்பான இதை பார்த்து செத்து மடியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டாடப்பட்டதான். அதிலும் அந்த பொய்கொண்ட தேரோட்டம் அப்படின்னா பக்தி இல்லாமல் மக்கள் செய்யக்கூடிய ஆடம்பரம் முறையில் நடத்தக்கூடிய திருவிழாக்கள், இந்த விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, புனஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழிபாட்டு முறைக்கு நாம் என்ன உதவிகள் செய்யக்கூடுறோமோ அதெல்லாம் தான் புனஸ்கார முறைகள். அப்போ அப்படிப்பட்ட புனஸ்காரங்களை நீங்கள் செய்யாதீர்கள். ஏன்னா உண்மையான பக்தியோடு இப்போ ஐயாவுக்கு நம்ம வாகனம் எடுக்கிறோம், தேரோட்டம் நடத்துகிறோம் திருவிழா நேரத்தில். அப்போ அந்த உண்மையான உள் அன்போடு அந்த பக்தியோடு யார் யார் செயல்படுத்துகின்றார்களோ, யார் அந்த இறை வழிபாடை செவ்வனையை நிகழ்த்துகின்றார்களோ அதற்கு நாம் என்ற உதவிகளை என்ன செய்யலாம், பக்தி பெருக்கோடு செய்யப்படக்கூடியதற்கு ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், இப்போ தேரோட்டம் வேண்டாம், பூஜை முறை வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனால் அவங்களுடைய உண்மையான பக்தி, அவர்கள் ஏதோ ஒன்றை வைத்து அந்த ஒரு பக்தி முறையை செலுத்துகின்றார்கள் அல்லவா, அந்த உண்மையான பக்தி இறைவன் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். ஆனால் இறைவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்படி போய்கொண்ட தேரோட்டம் அதை பற்றி நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகள்லாம் தேவையில்லை. உங்களுக்குள் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டாலே என்ன செய்யும், போதும் என்பதை இங்கே எனக்கு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு தாதி கை காட்டல் சப்பரங்கள் ஏறாதுங்கோ. இறைவன் தெருவீதி வலம் வருகின்ற போது மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இறைவன் தெருவீதி போகிற வாகனத்தில் வராங்க அப்படின்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஆடி பாடி சொல்லுவாங்க. அப்போ அதை கூடவே சொல்கிறவங்க அதை ரசித்து அந்த பக்தி பவனையில் உணர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் அப்படிப்பட்ட அந்த கை காட்டி தன்னுடைய அபிநயங்களை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் வேண்டாம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அது செய்கின்ற போது இறைவனுடைய நாமத்தை சொல்லி பக்தி பெருக்கோடு மக்கள் பார்த்தார்கள். இன்றைய காலத்தில் பக்தி என்பதெல்லாம் அங்கே தள்ளிவிடப்பட்டு கலிக்குள் அகப்பட்டு மக்களுடைய கண்ணோட்டம்
அங்கே கலி எண்ணத்தோடு இருக்கின்ற காரணத்தினால், அங்கே ஒரு மோகத்திற்குள் தள்ளப்படுகின்ற காரணத்தினால் இந்த வழிபாட்டு முறைகள் வேண்டாம் என்று என்ன செய்கின்றார்கள். ஏன்னா இந்த ஆட்டத்தை தான் பார்ப்பாங்களே தவிர இறைவனின் மீது அந்த உண்மையான பக்தி என்பது என்ன செய்யாது, இருக்காது. மக்கள் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைய அங்கே கண்டு உணர்ந்து அதை ரசிப்பார்களே தவிர இறைவன் மீது இருக்கின்ற பக்தியோ இல்லை என்றால் இறைவன் மீது அங்கே உள்ளன்போடு இருந்து பக்தி செலுத்துவதற்கோ ஒரு முடியாத ஒரு நிலை வந்து என்ன செய்ய விடுறோம், வந்துவிடும். ஆகையினால் இந்த செயல்பாடுகளெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். மேலும் ஆலத்தி கை மோதி பேசாதீங்கோ, மோகம் பாராட்டாதீங்கோ. யார்கிட்டையும் நீ பெறுது நான் பெறுது, என்னுடைய இறை வழிபாடு பெறுது, உன்னுடைய இறை வழிபாடு சிறிது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஒரு மோகத்திற்குள் அகப்பட்டு நீ நான் எனது அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளாடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்து சாலத்தி பாராதுங்கோ, சகலபூ ஏறாதுங்கோ. சாலத்தி பாராதிங்கோ அப்படின்னா இறை வழிபாட்டில் பலவிதமான வழிபாட்டு முறை, அதில் அந்த அக்னிக்குள் இறங்கி தங்களுடைய அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகள், மேலும் எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் கையை போட்டு செய்யப்படுகின்ற வழிபாட்டு முறைகள், மஞ்சள் நீரை கொதிக்க வைத்து அதில் அங்கே செய்யப்படுகின்ற வழிபாட்டு முறைகள், இப்படி செய்யக்கூடிய அந்த சால தீபாராதிங்கோ அந்த தீபாராதனை முறைகள் இவையெல்லாம் வேண்டாம். சகல பூ எல்லாம் அந்த பூக்களை போட்டு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். மேலும் கொழுந்து மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கோ. கொழுந்து மஞ்சனை மாலை பெட்டியாக வைப்பாங்க கோயில்களில், அந்த சிறுதெய்வ வழிபாட்டிலலாம் இருக்கும். அந்த இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வைத்து திருநூறு, குங்குமம், மஞ்சள் இப்படி பல விதங்களை சின்ன சின்ன பெட்டிகளில் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் என்ன செய்யலாம், வேண்டாம். விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கோ. இப்போது இதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவீதி வரக்கூடிய நேரமோ அல்லது ஒரு ஆராதனை சொரூபத்தை காட்டுகின்ற நேரத்துலையோ ஐயாவுடைய காலில் போய் சரணாகதியை விழக்கூடிய அந்த நிலை வேண்டாம். காரணம், யாரும் யாருடைய காலில் என்ன செய்ய வேண்டாம், விழுந்து வணங்க வேண்டாம். எல்லோருக்குள்ளும் இறைவனாக நான் இருக்கின்ற போது நீங்கள் வேண்டும் இன்னொரு இடத்தில் இறைவன் மட்டும் இருக்கின்றார் என்று நினைத்து விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடிய இந்த முறைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். மீண்டும் கூவன்று உரையாதுங்கோ, கொக்கரித்து பேசாதுங்கோ. இப்போது இறைவனுடைய ஒரு பெயரை சத்தம் போட்டு என்ன செய்கிறது, சொல்கிறது. ஒரு ஊர்வலம் வருது, இல்லது ஒரு இப்போ நம்ம பார்த்தா தெரியும், ஒரு கபடி கட்டு, ஒரு இந்த மாதிரியான ஊர்வலங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய நேரம் ஓன்னு கத்திய இறைவனுடைய திருநாமத்தை உரைக்க சொல்லி சொல்லி மக்கள் ஒவ்வொன்று அவங்க சவுண்டை எழுப்பி போகக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் தேவையில்லை. நீங்கள் உள்ளுக்குள்ளாடி தான் பார்க்கணும். அதாவது இறைவனுடைய மந்திரத்தை வாயில் வெளியில் சத்தம் போட்டு சொல்லக்கூடிய அந்த பலன், அதை இப்போ நம்ம ஒரு 1008 வாட்டி சொல்லக்கூடிய பலனை வாய்க்குள்ளாடி முணுமுணுக்கக்கூடிய நேரமே என்ன செய்ய முடியும், ஒரு வாட்டி சொன்னால் அது 1008 தடவைக்கு சொல்கிற மாதிரி. அந்த வாய்க்குள்ளாடி முணுமுணுக்கிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஆழ் மனதுக்குள்ளாடி நம்ம ஒரு முறை சொன்னோம், நினச்சோம், இறைவனுடைய நாமத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஓன்னு சத்தம் போட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர முறைக்கு 1008, இந்த வாயில் முணுமுணுத்து நம்ம சொல்லக்கூடிய 1008, இந்த ரெண்டுக்கும் சமமானது உள்ளத்தில் நினைக்கக்கூடியது. அதற்கும் மீறி அப்பாற்பட்ட அந்த இறை ஞானத்தில் திளைத்து நம்ம இறைவனையே ஆள் மனதுக்குள்ளே நினைத்து புற உலகை மறக்கின்ற அந்த தருணம் வருகின்ற போது இந்த 3 முறையும் 1008 திறமை சொன்னால் எவ்வளோ பலன் கிடைக்கும், அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அப்போது நம்ம உள்ளுக்குள் ஒரே உள் அன்போடு இறைவனை நம்ம என்ன செய்யணும், நினைக்க வேண்டுமே அல்லாது இந்த சத்தம் போட்டு அதனால் நாம் வந்து இறைவனை வழிபடுவதனால எந்த பலனும் இல்லை. அதனால் அந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் வேண்டாம். ஓ என்று கத்தி நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் வேண்டாம். உள்ளுக்குள் அந்த பேர் ஆனந்தத்தில் நீங்கள் என்னை நினைத்து என்ன செய்யுங்க, திளைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கூவன்று உரையாதுங்கோ, கொக்கரித்து பேசாதுங்கோ, ஓவென்று உரையாதுங்கோ, ஓம முறை ஏறாதுங்கோ, தீபாராதனை காணாதுங்கோ, திருநாளை பாராதுங்கோ.
தீபாராதனை, இறைவனுக்கு தீபத்தை காட்டி ஆராத்தி எடுக்கக்கூடியது. அப்போ இந்த முறையும் என்ன செய்ய வேண்டாம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே எல்லா இடத்துலையும் சொல்லி வராங்க, புற வழிபாட்டு முறைகள். இப்போ இந்த புற வழிபாட்டு முறைகளே வேண்டாம். உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே தேடக்கூடிய நேரம் இந்த வழிபாட்டு முறைகள் நம்ம புறத்தில் செய்யக்கூடிய எதுவுமே தேவையில்லையே. அப்போது அந்த இதை தான் நமக்கு நம்ம நம்ம வழிபாட்டு முறையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலை இதுதான். அதான் நீங்கள் வெளியில் தேடாத, உனக்குள்ளாடி தேடு. இப்போ நம்ம தங்கள் பதிகளில் கண்ணாடி வைக்கிறதோட தத்துவம் என்ன? நீ இறைவனை வெளியில் தேடாத, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் பார்க்கணுன்னா எதுக்கு நம்ம வெளியில் போகணும்? அது அந்த உன்னையே நீ அறிந்து கொள். இப்போ நீ எப்படி நினைக்கின்றாயோ அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு நான் என்ன செய்கிறேன், இருந்து விளையாடி உனக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படிங்கிறதான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து, தீபாராதனை காணாதுங்கோ திருநாளை பாராதுங்கோ. ஆபரணம் திருநாள் அப்படின்னா இந்த கலியுகத்தில் நடத்தக்கூடிய திருநாட்கள்லாம் இறைவனை பக்தி மயத்திற்காக நடத்தப்படுவதல்ல. உதாரணமாக ஒரு திருநாள் நடத்துகிறோம், 10 நாள் திருநாள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10 நாட்களிலும் இறைவனுடைய புகழை நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதார நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அந்த மக்களுக்கு மனதில் தெளிவு பெற செய்ய வேண்டும். மக்களின் மனதில் உறைந்திருக்கக்கூடிய களிமாய இருளை என்ன செய்ய வேண்டும், அகற்றப்பட வேண்டும். ஆனால் அது அல்லாமல் தான் திருவிழா நடத்துவதற்கு, ஏன்னா மக்கள் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய நேரம். மற்ற நேரங்கள்லேயும் இதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, திருவிழா நேரங்களில் மக்கள் ஒன்றிணைகிறாங்க. அப்போ ஒன்றாக கூடக்கூடிய நேரம், மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், இறைவனுடைய ஞானத்தை, ஆகமத்தை, அந்த இறைவன் சொல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையை அங்கே போதிக்கப்படுகின்ற போது அந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். ஒரே நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு அதை தெரியப்படுத்த முடியும். அதான் நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய நேரம் கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், கொண்டு சேர்க்க முடியும். அப்போ இறைவனுடைய அந்த ஞானத்தை கற்று உணர்ந்து மக்கள் நிறையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு திருநாள். அது எளிமையான முறையில் என்ன செய்கிறாங்க, நடத்த சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி திருநாள் அப்படிங்கிறது என்னது, ஒரு பகட்டுக்குள் அகப்பட்டு, ஒரு ஆடம்பர மோகத்திற்குள் அகப்பட்டு மக்கள் ஒரு தேர் பவனி வருவதையோ அல்லது ஒரு வாகன பவனி வருவதையோ, அதற்கு முன்னால் அங்கே பல ஆடம்பர ஆட்டங்களை போட்டு சொல்வதையோ, இதை தான் இன்றைக்கி பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருநாட்கள் வேண்டாம். உள்ளன்போடு எளிமையான முறையில் இறைவனை உணர்வதற்கு வழிகாட்டக்கூடிய திருநாட்களை ஏற்றுக்கொண்டால் போதும். மற்ற திருநாட்கள் என்ன செய்ய வேண்டாம் என்று ஐயா சொல்லுகின்றார். மேலும் உரையாதுங்கோ ஓம முறை பாராதுங்க. ஓமம் இப்போ யாகங்களெல்லாம் நடத்தி மந்திரங்களை பலவாறு ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த மந்திர முறைகளை என்ன செய்ய வேண்டாம். அடுத்ததாக ஆபரணம் பூணாதுங்கோ அந்நீதம் செய்யாதுங்கோ. இப்போது ஐயா கலியுகத்தில் எடுத்திருக்கிற அவதாரமே ஒரு பண்டார கோலமாக, ஒரு பற்றற்ற நிலையில். ஏன்னா பற்றற்ற ஒரு நிலையில் இருந்தால் தான் களி என்ன செய்யாது, அண்டாது. அப்போ களி அண்டாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் என்ன செய்ய முடியுமோ அதுதான் இப்போ இந்த இறைவன் இந்த இறை அவதாரத்தின் மூலம் என்ன செய்திருக்கின்றார், இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆடம்பர மோகம், ஆடம்பரமாக பொன்னாலையும் அடுத்தது வைடூரியத்தாலையும் பல விலை மதிப்பற்ற மாலைகளையும் இறைவனுக்கு சூடி அதனால் ஒரு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருது. இது எங்கே கொண்டு போய் வழிவகுக்குது அப்படின்னா, இந்த கலியுகத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த திருடுகின்ற எண்ணத்தோடு வாழ்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆபரணங்கள் அதிகமாக நம்ம பண்ணக்கூடிய நேரம் அதை யார் எடுத்துகிட்டு போகிறான், இங்கே இறைவனுடைய பெயரை சொல்லி யாரோ அதை என்ன செய்வது, எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும், கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கும். அப்போ இந்த முறை நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்தால் இப்போ ஒரு ஆபரணம் போட்டால் தான் அந்த ஆபரணத்தை எடுத்துகிட்டு போகணும், திருடணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வரும். அப்போ அதுவே இல்லாத பட்சத்தில் அப்படி ஒரு எண்ணமே வராது. ஒரு பண்டார நிலையில் ஒரு கோயிலில் இறைவன் இருக்கிறார், அருள் பாலித்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு யாரும் ஏன்னு கேட்க போகிறது கிடையாது. இதே ஒரு காசு பணம் ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த உண்டியலை எப்போ தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இது கலியுகத்தினுடைய நிலை. அப்போ இதுதான் இந்த நிலை உங்களுக்கு வேண்டாம். வழிபாட்டு முறையில் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் தேவையில்லை அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. எல்லாம் வெறுத்துருங்கோ, எளிமையான ஒரு உள் அன்போடு அதான் சொல்லுவாங்க,
சொல்வார்கள். கருந்திட வெத்திலைப்பாக்கு கனியுடன் ஈவோர்க்கு வருகிட ஞானமையின் வழி இதுவாகுமே. இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த ஆடம்பரமோ இந்த பகட்டோ எதுவுமே தேவையில்லை. எளிய வழியில் நீ என்ன செய்ய முடியும்? என்னை கண்டுகொள்ள முடியும். ஆகையால் எல்லாம் வெறுத்துருங்கோ. நான் இதுவரைக்கும் சொன்ன இத்தனை வழிபாட்டு முறையும், அதாவது பூசை ஏறக்கூடாது, பலிதீபம் கொடுக்கக்கூடாது, ஆடம்பரமான தேரோட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, ஆடம்பரமான நடத்தக்கூடிய திருவிழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது, மோதி பேசக்கூடாது, மோகம் பாராட்டக்கூடாது, பண்டைய முறையில் இருந்த அந்த தீமிதித்தல், மேலும் அந்த அதை சார்ந்து செய்யக்கூடிய எந்த பணிவிடை முறை பூஜை முறைகளையும் என்ன செய்யக்கூடாது. அப்படி அதையும் மீறி நீங்கள் செய்தீர்களே ஆனால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கு. ஏன்னா நான் எதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் அவங்க சொல்கிறது என்ன, நம்ம இவ்வளவு காலங்காலமாக செய்துட்டு வரதை மட்டும் நம்ம விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மீண்டும் செய்தால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கு. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? அறியாத பேருக்கு அறிவு சொல்லி தெளிவு பெற அம்பலத்தில் கணக்கன் வைத்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெரியாத பேருக்கு உபதேசம் செப்பி இருப்பதற்காகத்தான் அங்கே கணக்கர்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதையும் அவர்கள் சொல்லாமல் இந்த ஆடம்பர மோகங்கள் அதற்குள் அகப்படுவதற்கு வழிகாட்டுகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? கோபம் வரும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கு. இறைவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், நல்லோரே ஆக வேண்டாம் நியாயம் அதிலே நில்லும். நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னா இந்த ஆடம்பர பகட்டுக்குள்ளாடி எல்லாம் வச்சு பெரிய பணக்காரனாக்கும் ஐயாவுக்கு நிறைய செய்திருக்கிறான் அப்படின்னு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பேரை தங்களுடைய கல்வெட்டில் பதிக்கணும்னு நினச்சி தர்மம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஃப்ளெக்ஸில் தன்னுடைய பேர் வரணும் அப்படின்னு நினச்சி தர்மம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் அங்கே நீக்கப்பட்டு நீ நல்லவன் அப்படிங்கிறத சொல்லணும், நீ தர்ம சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பகட்டெல்லாம் தேவையில்லை. நியாயத்தை பேசு, நியாய நிலையில் நீ என்ன செய்து வா, வாழ்ந்து வா. எந்த ஒரு இது செய்தாலும் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து வா. அதுவே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அதான் நல்லோரே ஆக வேண்டாம் நியாயம் அதிலே நில்லும். நியாயமுறை தப்பி என்ன செய்யக்கூடாது, அங்கே நிலை தவறி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த புத்திமதிகளை சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாங்க? கந்தபெருமானுக்கு சொல்கிறது போல் எல்லா தெய்வ சக்திகளுக்கும் அந்த தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கின்ற மக்களுக்கும் நீங்கள் வழிபாட்டு முறையில் என்ன செய்யணும்? மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி வழிபாட்டு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் ஏற்றுப்பாங்க, 2 பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இத்தனை காலமும் நாம் வழிபட்டு கொண்டு வந்த முறையை மாற்றுறதுக்கு அவங்க யார் சொல்கிறாங்களோ அந்த சொல்கிறவங்கள தான் அவங்க கருப்பொருளாக வைத்து பார்ப்பாங்களே தவிர இறைவன் தான் அதை சொல்ல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ அப்படி சொன்ன உடனே யாருக்கு சொல்கிறாங்க? கந்தபெருமானுக்கு சொல்கிறார். இங்கே சொன்ன உடனே கந்தபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மண்டுதனை இழந்த வைகுண்ட நாரணரே, இந்த உலகமெல்லாம் 14 லோகத்தையும் ஈரடியால் இழந்தவர் தான் நாராயணன். அப்போ அந்த மாய திருமாலே நீருரைத்த சட்டம் அதில் நிலைத்தவரோ நாங்கடியார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுலேருந்து ஒரு அளவு கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நிலை தடுமாற மாட்டோம். அப்படின்னுக்காகவே எங்களை நீங்கள் காத்தருள வேண்டும் அப்படின்னு என்ன செய்கின்றார்? கந்தபெருமான் வைகுண்டருடைய காலடியை பணிந்து நிற்கின்றார். அப்போ அந்த கந்தபெருமான்கிட்ட ஏன் சொல்கிறாங்க, நான் உரைத்த சட்டத்தில் நீ எல்லளவும் தப்பாமல் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு உருவாக்கி வைத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி அடையாளம் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த உலக மக்களால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சிலை. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த செல்லா சிலைன்னா எதுக்குமே அந்த சிலையினால் ஒரு பலனுமே இல்லை. அப்போ அந்த மக்களால் உருவாக்கி வைக்கக்கூடிய செல்லா சிலையை என்ன செய்திரு, தெற்கு முகமாக திருப்பிவிடு. உலக மக்கள் அறியும்படியாக ஒரு வாசலையும் நேர்வாசலை என்ன செய்திரு, அடைத்து விடு. அதுக்கப்புறமா உன்னுடைய பின் கோபுரம் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் பின் கோபுரம் காணும்படியாக என்ன செய்ய வேண்டும், பிளந்து போட வேண்டும். ஆகவே இப்படி நீ செய்து அந்த மக்களால் உருவாக்கிய செல்லா சிலையை தெற்கு முகமாக திருப்பி உலக மக்கள் அறியும்படியாக ஒரு வாயலையும் அடைத்து கலகமாய் கண்மூடி கவிழ்ந்திருப்பாய் என. இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே இல்லை, அதனால் எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற அந்த
நிலையில் நீ வந்து என்ன செய்ய ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவிழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். சொன்ன உடனே அதேமாரி நீ எழுச்சாட்டமாய் நடந்த, நான் சொல்லியாச்சு எதையும் ஏற்றுக்கக்கூடாது, இந்தந்த செயல்பாடுகளை படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்கல, அதேமாரி எழுச்சாட்டமாக நடந்தார். அங்கே வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கு. வைகுண்டருக்கு என்ன செய்யும்? கோபம் வரும். ஆகவே பொல்லாதவனே உனக்கு பெரும் விலங்கு சிக்குமாடா, உன்னை நான் என்ன செய்வேன்? சிறையில் வச்சுருவேன். அதனால எந்த தவறும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ அந்த கந்த பெருமான் சொல்கிறார், சுவாமி தாங்கள் சொன்னதெல்லாம் ஒரு மொழி கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தவறி நடக்க மாட்டோம். ஆதி உரைத்தார் போல் அடியார் நடப்போம் என்றார். நாங்கள்லாம் உங்களுடைய அடியார்கள். ஆகவே நீ ஆதியாகி அந்த பரபிரம்மம் தாங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அதுபடி நாங்கள் என்ன செய்வோம்? நடப்போம். நீங்கள் சொன்ன அந்த நிலையிலிருந்து நாங்கள் எப்போதும் நிலை தவறி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைகுண்டரிடம் கந்தபெருமான் சொல்லுகின்றார். அப்போ கந்தபெருமான் சொன்ன உடனே ஐயா என்ன சொல்கிறாங்க? நிலை அழியாதிருங்கோ நீதியாய் நின்றிடுங்கோ. இப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நிலை இருக்கின்றது. அப்போது இப்போ இந்த கலியுகத்தில் எல்லா தெய்வத்திற்கும் சக்தி, எல்லாத்துக்கும் மேலான சக்தி யார்கிட்ட இருக்குது? வைகுண்டர்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அந்தந்த பொறுப்புகளை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? வைகுண்டத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரவருடைய நியாய நெறியை நீங்கள் ஆராய்ந்து அதற்கேற்றவாறு நடுதேற்பு செய்யுங்கள், எல்லாமே அடக்கு உடக்கு எல்லாமே உங்களுக்கு தந்துட்டோன்னு சிவபெருமான் சொல்லுவாங்க. அது மாதிரி மற்ற எல்லா தெய்வங்களும் ஐயாவுக்குள்ளாடி ஐக்கியமாயிட்டதுனால நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுடைய இயல்பு நிலை அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. உலகம் அறிய நான் ஒரு நெல் எடுத்து முன்னேன். ஒரு நெல் எடுத்து உடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம். அப்போ அந்த குறுகிய காலத்துக்குள்ளாடி பல சோதனைகளை பார்த்து நடுதீர்ப்பு செய்வேன். ஒரே நேரத்தில் இதுதான் பிரச்சனை, இவங்களுக்கு இந்த மாதிரி தப்பு செய்தாங்க அதனால் இவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. பல சோதனைகள், இயற்கை பேரழிவுகள், அடுத்தது சண்டை சச்சரவுகள்னால அழிவு, அடுத்து வந்து மழையினால் அழிவு, இப்படி பல பேரழிவுகள் என்ன செய்கின்றது? நடக்கும். ஆகவே விடியும் மனுடனே விடியும் பொழுது பல வேஷம் அணிவேன். அப்போ விடியும் பொழுது பல வேஷம் அணிவேன் அப்படின்னா ஒரு நாள் பல பல நிலையில் மக்கள் என்னை எப்படி நினைக்கின்றார்களோ அந்த நிலையிலிருந்து நான் என்ன செய்வேன்? நடுதீர்ப்பு செய்வேன். அப்போ பல சோதனை பார்த்து நடுதீர்ப்பு செய்வேன். விடியும் மனுடனே பெரிய யுகம் ஆள வைப்பேன். அப்போது இந்த பெரிய யுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கலியுகத்தை நான் என்ன செய்வேன்? ஆள வைப்பேன். யாரை ஆள வைப்பேன்? யார் ஐயா சொன்ன அந்த நெறிக்கு கட்டுப்பட்டு உகந்து அந்த முறைப்படி வாழுகின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து நான் என்ன செய்வேன்? வாழ வைப்பேன். அப்போ சோதனை வந்து ஒரு நிலையில் மட்டும்தான் நமக்கு சோதனை இல்லை, பல சோதனைகள் நம்ம என்ன செய்யணும்? அகப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு பெரிய வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா பல நிலையில் தேர்வுகளை எழுதி அங்கே நேர்முக தேர்வு நடத்தி அந்த தேர்வுக்கு தேர்ந்தெடுப்பது போல் இப்போ தர்மயுக வாழ்வுக்கு நம்ம செல்லணும் அப்படின்னு எழுதிட என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, ஐயா தரப்போகிறது கிடையாது. நம்முடைய கர்மாக்கள், நம்மோடு வந்து கொண்டிருக்க வேண்டிய தர்மங்கள், பாவ செயல்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்ற வகையில் மீண்டும் மீண்டும் ஒரு பிறவி என்பதை தந்து அங்கே வந்து என்ன செய்வாங்க? அந்த களி அளிப்பதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் காட்டி அதில் நம்மை தேர்ந்தெடுத்து அந்த தர்மயுக வாழ்வை அருள்வாங்க இல்லையா? அப்போ தான் பிடிக்கும் மனுவுடனே பெரிய யுகம் ஆள வைப்பேன். இந்த மனுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் பெரிய யுகம் தர்மயுக வாழ்வுக்கு செல்வதற்கு வழி இருக்கின்றது. அடியும் பொழுது பல வேஷம் அணிவேன், நான் பல ரூபங்களில் வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? சோதிப்பேன். ஆகவே வருவோம் ஒரு நாள் மாறி எடுக்கும் முன்னே. இப்போ இறைவன் எங்கே இருக்கிறாங்க? நமக்கு ஒவ்வொருவருடைய உள்ளலும் இருக்கிறாங்க. அப்போ அந்த இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற நிலையில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க வேண்டும். அது இல்லாமல் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரம் அங்கே வந்து கண்டுகொள்ள முடியாது. அப்போ இறைவனை எப்போதும் நமக்குள்ளாடி கண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் சான்றவர்கள், அவர்கள் தான் சாணா. அப்போ அந்த நிலையில் நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும்? கருதி இருக்க வேண்டும். எப்போ வேண்டுமென்றாலும் இறைவன் நம்ம என்ன செய்யலாம்? ஆட்கொள்ளக்கூடிய தருணம் வரும். அப்போ அதான் ஒரு நெல் எடுக்கணும். இப்போ ஒரு நெல் உடைச்சக்கூடிய நேரங்கிறது ஒரு வித்தின் செகண்ட். அடுத்த நெல் எடுத்து மாறி உடைக்கிறதுக்குள்ளாடி தான் வரும். அப்போ எவ்வளோ ஒரு குறிக்கிய நிலையில் வந்து இறைவன் நமக்கு அருள்வாளிப்பதாக என்ன செய்கிறார்கள்? சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கருதி இருங்கோ, கருத்தயர்ந்து போகாதுங்கோ. அப்போ எல்லா நேரமும் எந்த ஒரு
செயல் செய்தாலும் சரி, நம்ம வந்து இறைவனுடைய எண்ணத்திலே நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படியே நம்ம இருக்கக்கூடிய நேரம் எந்த செயல்பாடுகளில் என்ன வராது, ஒரு பிரச்சனைகள் எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆகவே கருதி இருங்கோ, கருத்தை இருந்து போகாதுங்க. உங்களுடைய கருத்து வேறு நிலையில் போயிடக்கூடாது. இப்போது ஒரு கஷ்டம், துன்பம், துயரங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாட்டில் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நிலை மாறிடுறாங்க. உடனே அந்த இறை வழிபாட்டை விட்டுறாங்க. அது விட்டுட்டு இன்னும் வழி மாறி போயிடுறாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். எப்போதும் உங்களுடைய எண்ணம் ஒரே கருத்தாக இருக்கட்டும். இந்த பரம்பரையே நீங்கள் எண்ணி இருங்க. நான் எந்த வேஷத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் இறைவன் ஒருவன் தான் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு உள்ளுணர்வோடு ஐயா சொல்கிறார்கள், எப்படியும் என்னை கண்டுகொள்வோர் என்னை அறிவார் மாமனியே. நான் எப்படி வந்தாலும் என்னை கண்டுகொள்ளக்கூடிய மக்கள் என்னை வந்து என்ன செய்வார்கள், அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் நீங்கள் கருதி இருங்கோ, கருத்தை இருந்து போகாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கந்தபெருமானுக்கு என்ன செய்கிறாங்க, இவ்வளோ புத்திமதிகளையும் சொல்கிறாங்க. அப்படி கந்தபெருமானுக்கு புத்திமதிகளை சொல்லிட்டு தட்சணம் நோக்கி வருவதற்காக என்ன செய்கிறாங்க, வராங்க. அப்படி வரக்கூடிய நேரம் தேவர்கள் எல்லோரும் வைகுண்டரை போற்றி வணங்குகின்றார்கள். எப்படின்னா, அண்டரோடு கண்டனை தென்திசை நின்று வரும் ஆதவனை சூழ்கணம் போல் அரியரியே அரகரா சிவசிவா என்று சிலர் ஓதியே பாடி வரவே தொண்டரவர் கண்டு வைகுண்டர் அடி கொண்டு சூழ விளைந்தேழியல் படதே சூரர்பதி நாராயணர் வீரபதம் ஓதி வர சூராதி சூரரெனவே. தேவர்களெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி பலவாறு போற்றி வருகின்றார்கள். அவருடைய சிறப்பை சொல்லி போற்றி வருகின்றார்கள். பல மங்கள வாத்தியங்களை இசைத்து போற்றி பாடி வருகின்றார்கள். மேலும் செண்டை மாடு தண்டைமணி டம் டம் என சேவித்து வருகின்றார்கள். சிவநம சிவாய என அந்த இறை மந்திரத்தை ஓதி வணங்கி நிற்கின்றார்கள். ஒருபுறம் அண்டரடு டுண்டுமென அந்த மங்கள கீதங்கள், மணி ஓசை, சங்கினுடைய நாத ஒலி இவையெல்லாம் என்ன செய்கின்றார்கள், அங்கே ஒலிக்க செய்து சிறப்பிக்கின்றார்கள். மேலும் டும்டும்மன வாத்தியங்கள் விளங்க செய்கின்றார்கள். மத்தளம் முடக்கு பல வாத்தியமும் மடமடவென்ற வானமதில் நின்றதிரவே மலர் மாறி சலமாறி தினமாறி தூவியே, அதாவது மலர்களாலும் நீராலும் மலர்களை தூவி இறைவனை அங்கே வழிபாட்டு வானவர்கள் இசைத்து நிற்கின்றார்கள். தழம் திழக்கிடதோம் எனவே சங்கீதக்காரர்கள் சங்கீதத்தை பாடி வருகின்றார்கள். சகல கலை, அதாவது ஆயக்கலைகள் 64 இருக்குது. அந்தந்த கலைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றார்கள், இறைவனை அவரவருடைய கலையினுடைய ஆடுகின்றவர்கள் ஆடல் மூலமும், பாடுகின்றவர்கள் பாடல் மூலமும், இசைப்பவர்கள் தங்களுடைய இசை மூலமும், மத்தள மேளங்களை விளங்கி நிற்பவர்கள் அவரவருடைய அந்த கருவிகளினுடைய இசைத்தாளங்களின் மூலம் இறைவனை என்ன செய்கிறாங்க, வணங்கி நிற்கின்றார்கள். தித்தங்கின தித்தையனை தேவர்கள் கூறி வரவே சிவ 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 சிவாய என்று சில தேவர் சேவித்து இயல் கூறவே தித்தங்கின தித்தியன நேரியல் சீரியல் கூறவே நீலங்குரு நீயன் குரு வாலங்குரு தாயன் குரு நீதனென என்ன செய்கிறாங்க, போற்றி நிற்கின்றார்கள். நீங்கள்தான் எங்களுக்கு குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற இறைவா என்று போற்றி வருகின்றார்கள். மேலும் பண்டை முறை இன்றுவென குண்டமென கண்டு வரும் பலவே குண்டமே பசுவாமனே சிசுபாலனே பலமானனே தலமானனே பசுவாகிய நிசமே. அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற இறைவனே உமை நாங்கள் கண்டு போற்றுகின்றோம். தொண்டதன கெண்டுவை குண்டனாய் வரும், அதாவது உண்மையான தொண்டனுக்கு இறப்பு பிறப்பில்லாத பேரின்ப வாழ்வை அருளக்கூடிய அந்த தட்சிணாபூபதி பூபனே திழவமணி கழவமோடு அழகு கொடு கிருபமிகு துவாரகாபதிக்கு அரசே அப்படின்னு என்ன செய்கிறார்கள், அங்கே பணித்து நிற்கின்றார்கள். மேலும் சண்டவலி துண்டப்பட கொண்டச்சடை கொண்டக்கணை விண்டத்தோடு துச்சா வெல்லுவீரா, அதாவது தர்மத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எப்படி அங்கே இதற்கு முன்பு அசுரர்களை அழித்து அவர்களை வதம் செய்தது போல இப்போதும் அவர்களை வதம் செய்திருப்பதற்காக வந்திருக்கின்ற இறைவனே, கலியை அழிப்பதற்காக வந்திருக்கின்ற எம்பெருமானே, சாமி உந்தாளோ என் தலையின் மீது தலையின் வழிதானோ நடவாயே. அதான் உண்மை நாங்கள் என்ன செய்கின்றோம், பணிந்து போற்றி வணங்குகின்றோம். துண்டப்பட அண்டச்சரம் கண்டப்பட பொண்டத்தோடு துச்சா வெல்லுவேரா, அதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து என்ன செய்ய வேண்டும்,
உம்முடைய நாமத்தை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். உண்மையை நாங்கள் போற்றி பணகின்றோம். இதில் விட்டு வேறு எந்த விதமும் இல்லை. அந்த தீமைகளை அங்கே என்ன சொல்லுவாங்க, அக்குவேறு ஆணிவேராக அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழிப்பதற்காக வரம் பெற்று வந்திருக்கின்ற இறைவனே, உம்மை சுத்தா உமக்கே ஏத்தார் தம்மை வித்தானதில் வித்தாய் வித்தாய துவாவரா பதிக்கரசே. நல்லவர்களை ஒரு அடியார்கள் ஐயா சொல்லுவாங்க, கள்ளனோடு இருப்பேன் காட்டி கொடுத்துடுவேன், பிடித்தவனோடு இருப்பேன் பிள்ளை போல் ஆக்கிடுவேன். அப்போ நல்லவங்களோடு இருந்து அவங்கள என்ன செய்வாங்க, பிள்ளை போல் ஏற்றெடுக்கக்கூடிய வல்லமையுடைய இறைவா உம்மை நாங்கள் போற்றி பணிகின்றோம் என்று தேவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்படி நாள் திசையும் நின்று போற்றி வருகின்றார்கள். எப்படி ஆகாய மார்க்கமாக, ஏன்னா ஐயா அருரூபமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற அந்த நேரம் இந்த தேவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, போற்றி பணிந்து நிற்கின்றார்கள். இப்படி அவர்கள் போற்றி அங்கே அரம்பையர்கள் ஆடி வர, வரம்பகலா மாமுனிவர் வரிசை மிக கூறி வர, நாதாந்த வேதம் ஓதுகின்ற நவில்வோர்கள் நெருங்கி வர, மாதவர்களெல்லாம் மலமாறி தூவி வர, அங்கே எல்லோரும் கண்டு அகமகிழ்ந்து கண்ணான நாரணரும் கொண்டாடி தேவரோடு அங்கே சொல்கிறாங்க, இப்போது மனுக்கண் காண வரவேணும், அந்த மக்கள் காணும்படியாக நான் வரல, ஆனாலும் நீங்கள் என்ன எப்படி கண்டு கொண்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்டு இங்கே மார்க்கமாக திருச்செந்தூர் விட்டு எங்கே வராங்க, தட்சிணாபூமிக்கு வராங்க. அப்போ தட்சிணாபூமிக்கு வருகின்ற போது ஏன் தாங்கள் தட்சிணாபூமிக்கு செல்லுகின்றீர்கள் என்பதை அங்கே தேவர்கள் கேட்கின்றார்கள். அதற்குரிய காரணம் ஐயா என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.